Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் வந்து டே பை டே நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதோட இல்லாமல் நியூ டீல்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீட்ஸோட ஃப்ளாட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன், பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன், நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த கார்னரில் ஜஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஷார்ப்பாக எட்ஜஸோடு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பீடு கொடுத்து மேலே போய் ஒரு லாங் செயின் மாதிரி போடுறோம்ல, போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாங் செயின் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு மீதி அடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 4 பீடு ஸ்டிச் பண்ணுறேன், 4 இல்லை 3. அது வந்து அந்த பீடோட கவுண்ட் எப்படின்னா, நீங்கள் அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை எத்தனை பீடு வச்சு ஃபில் பண்ணுறீங்கிறது தான். இப்போ நீங்கள் 4ஆகவும் இருக்கலாம், உங்கள் கேப் பெருசாக இருந்தால் 3ஆகவும் இருக்கலாம், சின்னதாக இருந்தால் 3ஆக இருக்கலாம், பெருசாக இருந்தால் 4ஆகவும் இருக்கலாம். நான் அடுத்த ரோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பீடை வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் கொடுக்குறேன். ஸோ அங்கே ஒரு லாக் போடணும், த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக் போட்டு செயின் போட்டு அதில் ஒரு லாக் ஒன்று போடணும். இந்த லாக் ஏன் போடுறோன்னா, அப்போ தான் அந்த ஸ்டிச்சு வந்து சேஃபாக இருக்கும், அங்கே இங்கே நகராமையும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பும் வந்து கரெக்டான இதில் இருக்கும். ஸோ அந்த லாக்கிங் ஸ்டிச்சை மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறீங்க, நமக்கு தேவையான பீட்ஸ் அதில் லோட் பண்ணுறீங்க, லோட் பண்ணி மேலே போய் அந்த ஸ்டிச்சை ஒரு லாக் அந்த ஸ்டிச்சை அந்த இதை வந்து பீடை வந்து ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு ஒன்று போடணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை வந்து பேக்கில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப பீடை லோட் பண்ணுறீங்க, மேலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு. இதுதான் ப்ரொசீஜர். நம்ம நார்மலாக வந்து த்ரெட்டில் வந்து ஃப்ளாட் லோடிங் போட்டிருப்போம். அந்த கிளாஸஸ்லாம் ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு இந்த பீடோட ஃப்ளாட் லோடிங் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். உங்களுக்கு போட உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடும். இதில் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பீடை வந்து கிராஸாக கொடுத்து தான் கொண்டு போகணும். இந்த மாதிரி கிராஸாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த லோடு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஃப்ளாட் லோடிங்காகவும் போடலாம், உள்ளே வந்து நம்ம வந்து த்ரெட்டு கொடுத்து பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அதை வந்து எம்போஸ்டாகவும் கொடுக்கலாம். அந்த எம்போஸ்டு லோடிங்கோட டிஃப்ரெண்ட்டாக எப்படி போட முடியுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸஸில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ஃப்ளாட் லோடிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. இது ஈஸியான மெத்தடு தான். நம்ம ஃப்ளாட் லோடிங் நிறைய போட்டு பழகிட்டோம். எல்லாமே லோடிங் வந்து ஒரு ப்ராஜெக்டே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஸோ த்ரெட்டில் பண்ணியிருப்பீங்க. அதே வந்து ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நாம் வந்து இதை வந்து பீடு வச்சு பண்ணுறோம். பீடு வச்சு பண்ணலாம், கட் பீடு வச்சு பண்ணலாம், எதை வேணாலும் வச்சு இந்த லோடு வந்து நம்ம பண்ணலாம். ஜர்தோசியில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பீடு வச்சு பண்ணுறோம். இந்த பீடு கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்போட சைஸை பொறுத்தது. அதில் உங்களுக்கு எத்தனை பீடு வந்து ஃபில் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த இடத்துல வச்சு ஃபில் பண்ணணும். அது வந்து உங்களோட ஸ்பேஸை பொறுத்து தான். அது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு டபுள் லைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் பீடு இருக்கணும்னா அதை தாண்டி போகாதீங்க. அதே மாதிரி அந்த த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடுறதும் நம்ம 2 லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் மேலேயே போட்டுட்டு வாங்க. அதை தாண்டியோ இல்லை அதுக்கு கீழேயோ அதுக்கு உள்ளேயோ போடும்போது இந்த ஷேப்பு வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு நான் ஒரே ஈவனாக போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு மேலே பார்த்தாலும் தெரியும், கீழ்ப்பக்கம் பார்த்தாலும் தெரியும், ஒரே ஈவனாக நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதையே மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்லைனில் ஒரு 3 ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம பீட் லோடிங் கூட கொடுக்கலாம். இதே வந்து த்ரெட் லோடிங்லேயும் கொடுப்போம், இல்லை பீட் லோடிங்லேயும் கொடுக்க முடியும் நம்மளால். இப்போ இந்த கார்னர் பார்த்திங்கன்னா, நான் ஆரம்பித்த மாதிரியே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் பீடை கொடுத்து இந்த இடத்துலையும் நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் போட்ட ஷேப்பு வந்து அந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் போடுற லாக்கிங் ஸ்டிச்சு லாக் வந்து
ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த லாக்கு பிரிஞ்சுதுன்னா ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே பிரிஞ்சிடும். ஸோ இதை கொடுத்துட்டு கம்பல்சரியாக நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். சுகர் பீடுங்கிறதுனால ஜரி த்ரெட்டை வச்சு கொடுக்கலாம், இல்லை கலர் பீடு யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து அது பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தனியாக வீடியோவும் இருக்குது. அது நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி சின்னதாக ஒரு மோட்டிவ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அது ட்ரேசிங் எடுத்து அதை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம மொபைலில் வந்து ஈஸியாக அதை வந்து அழகாக ட்ரேஸ் பண்ண முடியும். இப்படி வந்து பேப்பர் காப்பி ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து எப்படி செக்யூர்டாக அப்படியே ஷேக் ஆகக்கூடாது. நம்ம கீழே வச்சு வரையும் போது ஷேக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த ஆப்பை வந்து லாக் பண்ண முடியும். அந்த பிக்சரை வந்து நம்மளால் லாக் பண்ண முடியும். லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து நீங்கள் என்ன தான் அசைச்சாலும் அதை மாறாது. இப்போ எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக்கணுமா பெருசாக்கணுமா எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ அதே நீங்கள் லாக் போட்டிங்கன்னா அது மாறாது. இப்போ பேப்பர் காப்பி ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அது ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணோம்ல கேலரியிலேருந்து, அது வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்த பிக்சர். இதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வச்சுட்டு கீழே ஒரு லாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சர் வந்து ஷேக் ஆகாது. நல்ல ஃபோனில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டு நீங்கள் வரைய வேண்டிய இடத்துல அப்படியே ஃபோனை அடியில் கிளாத்துக்கு அடியில் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல பிரைட்டாக தெரியும். அதை வச்சே நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு வால்யூம் பட்டன் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அன்லாக்கிங் அந்த லிஸ்ட்டு வரும், அதில் அன்லாக் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சின்ன மோட்டிஃபை ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மோட்டிஃபில் வந்து எப்படின்னா ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் எப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு பெட்டலில் நீங்கள் எப்படி வந்து பீடை லோட் பண்ணுறது, ஃப்ளாட் லோடிங் எப்படி பண்ணுறதுங்கிறதான். நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைனில் எப்படி பண்ணோமோ அதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீடு மட்டும் லோட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க கேப்பை ஃபில் பண்ணும்போது அது 3ஆவோ இன்னும் 4ஆவோ 4 பீடு இல்லை 3 பீடு இந்த மாதிரி உங்களோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு 4 பீடு தேவைப்படுது, நான் 4 பீடு போட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த அவுட்லைன் உள்ளேயே அதை போடுங்க. எந்த ஸ்டிச்சு போட்டாலும் அவுட்லைன் உள்ளேயே இருக்கிற மாதிரி போடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஷேப்பை கரெக்டாக கொண்டு வரும். கரெக்டாக அதாவது உங்கள் லாக்கிங் ஸ்டிச்சு வந்து அந்த அவுட்லைன் மேலே போகணும். அப்போ அது ஒரு புள்ளி முன்னாடி நீங்கள் அந்த பீடோட ஸ்டிச்சை வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக்கிங் ஸ்டிச்சை வந்து அந்த அவுட்லைன் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே எங்கேயுமே வராது. அந்த அவுட்லைனை தாண்டி எந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு போகவே கூடாது. ஸோ அதுக்குள்ளே பீடை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ரிவர்ஸில் கொண்டு போய் பீடை லோட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த கோல்டு பீடு வச்சு தான் யூஸ் பண்ணுங்கிறதுல கலர் சுகர் பீட்ஸ் கிடைக்கிது. நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ப்ளவுஸில் கேட்குறாங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்லைன் போடணும். இப்போ கோல்டு கலர்னாக்கா இதுக்கு வந்து கோல்டு ஜரி வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். இதே கலர் பீடு போடுறீங்க அப்படின்னா கூட கலர் பீடோட கலர் சில்க் த்ரெட் வச்சும் அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து ஜரி த்ரெட்லேயே அவுட்லைன் கொடுக்குறேன்னாலும் ஓகே தான். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு லாக் போடுங்க. லாக் போடும்போது கொஞ்சம் கவனமாகவே போடுங்க. இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து இதே பீடையும் லோடு கொடுக்கலாம். இதே மாதிரியே வந்து வேறு கலர் சென்டரில் ஒரு கலர் பெட்டல்ஸ்க்கு ஒரு கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் ஓட்டலாம், இல்லை பெரிய பீடு ஏதாவது ஒட்டிட்டு அதை சுற்றி கூட ஒரு நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். ஒரு பீடோ எது ஸ்டிச் பண்ணாலும் அவுட்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நம்ம வந்து ஜரியா இல்லை சில்க் த்ரெட்டாங்கிறத நம்மளோட இஷ்டம்தான். அதனால் இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது வந்து இந்த பீட் லோடிங் ஃப்ளாட் லோடிங்க்கான ஷேப் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த டிசைனு. இந்த ஃப்ளாரை வந்து நீங்கள் வரைஞ்சி இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு ஷேப் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தான் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.